ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இன் அன் ஆயில் கூலர் 60 gram per second of hot oil enters a thin metal pipe of diameter 25 mm. An equal mass of cooling water flows through the annular space between the pipe and a large concentric pipe. The oil and water are flowing in opposite direction to each other. So first condition opposite direction வந்துருச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன சொன்னேன், எது ஹாட் ஃப்ளூயிடு எது கோல்டு ஃப்ளூயிட். அப்போ ஆயில் வந்து ஹாட்டு, வாட்டர் வந்து கூலிங். ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சுதா? ஸோ ஆயிலோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டரோட டெம்பரேச்சர். இஃப் த வாட்டர் என்டர்ஸ் அட் 290 Kelvin, அவ்வளோதான் ஆயிலோட டெம்பரேச்சர். பட் வாட்டரோட அவுட்லெட் கொடுக்கல. அப்போ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த பைப் ரெக்வயர்ட். த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருவோம் ஆல் சைடு. த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆன் தி ஆயில் வேல்யூஸ் ஆயில் சைடுக்கும் வாட்டர் சைடுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டரை கொடுத்துட்டாங்க. இங்கே உனக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. பட் இதை நம்பி இருக்காத, வாட்டருக்குன்னு வந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். 4.187 இல்லைன்னா 4.18 kJ per kilogram Kelvin. இப்போ ஏற்கனவே வந்து 5 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அதோட பேசிக்ஸ் தான் இது. இல்லை ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 60 gram per second இருக்குது. இதை வந்து நீ என்ன கொண்டு வரணும் அப்படின்னா கிலோகிராம் per secondன்னு கொண்டு வரணும். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்னா இன்டூ 100 டிவைடு பை 100 டிவைடு பை 1000. ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, நீ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, இது 6 × 10⁻². அப்படி இல்லைன்னா 60 × 10⁻³ எல்லாம் ஒன்று தான். ஸோ இங்கே ஒரு ஜீரோ நான் ஒரு ஜீரோ நான் குறைச்சிருக்கேன்னா அப்போ இங்கே பாயிண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். நீ இதை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 60 gram per second வந்து டிவைட் பை 1000 போட்டுக்கோ. 60 × 10⁻³ kg per second. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் கியூ. இப்போ இந்த கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா டேட்டாஸும் எந்த ஃப்ளூயிடுக்கு இருக்குதுன்னு பாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், கொஸ்டின் படிக்கிறப்ப வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் மட்டும் தான் இருக்குது, அவுட்டர் டெம்பரேச்சர் இல்லை. ஸோ வாட்டரை எடுத்துருக்கேன். அப்போ நம்ம ஆயிலுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஆயிலோட டெம்பரேச்சரை யூஸ் பண்ண அதை வச்சு நீ கியூ கண்டுபிடிங்க. இந்த கியூவை வச்சு நீ T2 கண்டுபிடிக்கலாம். இது ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ஒரு மட்டும் தான். அதுக்கான தான் ப்ராப்ளம் கொண்டு வந்தேன். ஸோ அதை வச்சு நீ வந்து T2 கொண்டு வந்துடலாம். இப்போ ஹீட் கிவன் அவுட் பை ஆயில், ஹீட் கெயின் பை வாட்டர். அதான் அந்த கியூவோட வேல்யூ 12,000 கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே MCP ΔT, இதில் ஒரு T அன்னோனாக இருக்கும். அவுட்லெட் டெம்பரேச்சரை நீ பார்த்துக்கோ. LMTD என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா LMTD. ஓகேவா? இப்போ இது மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நீ இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் பாரு, இதை எடுத்துரு. என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்து ஹாட் ஃப்ளூயிடு, இங்கே வந்து கோல்டு ஃப்ளூயிடு. இங்கே ஹாட்டுங்கிறது என்னது, ஆயில். இங்கே கோல்டுங்கிறது வாட்டர். ஓகேவா? ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் என்ன எவ்வளோ கொடுத்துருக்கோம், 420 இன்லெட்டு, வெளியில் வரப்போ 320. இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், வாட்டருக்கு வந்து இன்லெட் வந்து இந்த வாட்டர் என்டர்ஸ் அட், வாட்டரோட இன்லெட் வந்து 290, வெளியில் எவ்வளோ நீ கண்டுபிடிச்சிருக்குது 338. இப்போ இது ரெண்டையும் ΔT1, இது ரெண்டையும் ΔT2. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 82, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 30. ஸோ லான் போட்டிக்கிட்டிங்கன்னா உனக்கு 51.7 கெல்வின். ஓகேவா? இப்போ ஆயிலும் வாட்டர், இன்சைடில் ஆயில் எங்கே போகிறது, என்டர்ஸ் இன் மெட்டல் பைப். ஸோ ஆயில் வந்து வெளியில் போகுது, ஃப்ளோஸ் த்ரூ த ஆனுலர் ஸ்பேஸ் பிட்வீன் த பைப். இது வந்து உள்ளே போகுது. ஓகேவா? ஆயில் வந்து உனக்கு என்டர்ஸ் தின் மெட்டல் பைப். என்டர்ஸ் தின் மெட்டல் பைப்னா ஆயில் உள்ளே போகுது, வாட்டர் வந்து வெளியில் போகுது. ஸோ அதோட இன்சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், அவுட் சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு 1/U = 1/H0 + 1/Hi. அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீ 1/3600 1/6 போட்டுனா உங்கள் U கிடச்சிடும். உனக்கு Q வந்து UA LMTD ஏரியா கண்டுபிடிச்சலாம். ஏரியா வச்சு நீ லென்த்து கண்டுபிடிச்சி. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த லென்த். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதையும் சம்டைம் யூனிவர்சிட்டியில் கேட்கலாம். அந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும், அந்த கிராம் per secondக்காக மட்டும் தான் ப்ராப்ளம் கொண்டு வந்தேன். ஸோ அதை வச்சு நீ லென்த்து கண்டுபிடிச்சிடலாம், 2.67 மீட்டர். ஓகேவா? தேங்க்யூ.